அடுத்து பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்டா, ஏங்க நாம் மட்டுமாங்க புகழ்கிறோம், அல்லாவே குரானில் பல இடங்களில் ரசூல்லாவை புகழ்கிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? அல்லாஹ் குரானில் சொல்கிறான், வரஃபஅனா திக்ரக். என்ன அர்த்தம்? உங்களுக்காகவே உங்களுடைய திக்ரை நாம் என்ன செய்தோம்? உயர்த்தினோம். வரஃபஅனா லக திக்ரக். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இன்னக லஅலா குலுகின் அலீம். நிச்சயமாக நபியே நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது, ஒரு மாபெரும் மகத்தான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா ரசூல்லா எவ்வளோ அழகாக உயர்த்தி சொல்கிறான் பாருங்க. லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதுவர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட தூதுவர்? அசீசுன் அலைஹி மா அனித்தும். நீங்கள் ஏதாவது நினச்சி வருத்தப்பட்டா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வருத்தப்படுவது, சிரமப்படுவது அவங்களுக்கு என்ன செய்யும்? கஷ்டப்படும். என்னுடைய உம்மத்து இப்படி இருக்கிறாங்களே, சிரமப்படுறாங்களே அப்படின்னு அவங்க கஷ்டப்படுவாங்க. அசீசுன். அது மட்டும் இல்லை, ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது பேராசை உடையவர்கள். நீங்கள் நேர்வழிக்கு வரணும், ஹிதாயத்துக்கு வரணும், எப்படிப்பட்டவங்களாம்? பேராசை உடையவர்கள். அது மட்டும் இல்லை, பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். முஃமின்களுக்கு அவங்க எப்படியே இருந்திருக்கிறாங்க? ரவுஃபாக, ரஹீமாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, மென்மையானவர்களாக அவங்க இருந்தாங்க. தஃப்சீரில் சொல்கிறாங்க, இந்த ரஹீம்ன்ற வார்த்தை இருக்கு, இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உண்டான வார்த்தை. ரஹீம் என்ற அந்த இஸ்ம் இருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்து அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு பயன்படுத்தியிருக்கிறான் இந்த ரஹீம் என்ற வார்த்தை. வேறு யாருக்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் அர் ரஹீம். அந்த ரஹீம் என்பது நாளைக்கு மறுமையில் முஃமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படின்ற அர்த்தம் புரிந்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே காசான ஒரு இஸ்மு. ஆனால் அதை அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு என்ன செய்கிறான்? பயன்படுத்தி இருக்கிறான். இப்படிலாம் அல்லாஹு தஆலா குரானில் என்ன செஞ்சுருக்கிறான்? புகழ்ந்திருக்கும் போது நம்ம புகழ்றதுக்கு என்ன தடை இருக்குது? நம்ம தான் அல்லாஹ்வுக்கு நிகராக ரசூலை கொண்டு போக மாட்டோமே. அல்லாஹ்வுக்கு நிகராகவோ அல்லாஹ்வுக்கு மேலேயோ அல்லது அல்லாஹ்வுடைய மகன் என்றோ அல்லாஹ் என்றோ நம்ம என்றைக்குமே ரசூலுல்லாஹ்வை சொன்னதில்லையே. அப்படி இல்லையே. அப்போ நம்ம புகழ செய்கிறோம். அல்லாஹ்வும் குரானில் என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை குறித்து இப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கும் போது நாம் புகழ்றதுக்கு என்ன தடை வந்துச்சு அப்படின்றதான் நம்முடைய நிலைப்பாடு.